மணிப்பூர் முதலமைச்சர் பதவியிலிருந்து பிரேன் சிங் திடீர் ராஜினாமா. கடந்த 1.5 ஆண்டுகளாக இரு பிரிவினரிடையே கலவரம் நீடித்து வரும் நிலையில் முடிவு. மணிப்பூரில் இன்று நடைபெறவிருந்த சட்டசபை கூட்டத்தொடரை ரத்து செய்தார் ஆளுநர். பிரேன் சிங் பதவி விலகிய சில மணி நேரங்களிலேயே நடவடிக்கை. மணிப்பூருக்கு பிரதமர் மோடி உடனடியாக சென்று இயல்பு நிலை திரும்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். தலைநகர் டெல்லியை ஆளும் புதிய முதலமைச்சர் யார்? தேர்வு செய்வதற்கான ஆலோசனைகளில் பாஜக மேலிடம் தீவிரம். தமிழகத்திற்கான 2512 கோடி ரூபாய் கல்வி நிதியை மற்ற மாநிலங்களுக்கு வழங்கிய மத்திய அரசு. மாணவர்களை பாஜக அரசு வஞ்சித்து வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வாங்கிய நிதியை முறையாக பயன்படுத்தாமல் மத்திய அரசு வஞ்சிக்கிறது என்று பொய் கூற கூச்சமாக இல்லையா? பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. மக்கள் நலனை பற்றி திமுக அரசுக்கு கவலை இல்லை. அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு பாராட்டு விழாவில் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கோவை ஆட்சியராக பவன்குமாரும் தேனி மாவட்ட ஆட்சியராக ரஞ்சித் சிங்கும் நியமனம். மின்வாரிய தலைவராக ஜே ராதாகிருஷ்ணனும் கூட்டுறவுத்துறை செயலராக சத்யபிரதா சாகுவும் நியமனம். பெங்களூருவில் சாலையோரம் ரசிகர்கள் மத்தியில் பாடிய பிரபல இசைக்கலைஞர் எட் ஷீரன் அனுமதியின்றி செயல்பட்டதாக மைக்கின் இணைப்பை காவலர் துண்டித்ததால் பரபரப்பு. உத்தரப்பிரதேச மகா கும்பமேளாவில் இதுவரை 41 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடல். திரிவேணி சங்கமத்தில் இன்று நீராடுகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. கடும் பனிப்பொழிவால் வெண்போர்வை பொருத்தியது போல் காட்சியளிக்கும் தெஹ்ரான். குழு குழு சூழலை உற்சாகமாக அனுபவித்து மகிழும் பொதுமக்கள். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அசத்தல் வெற்றி. கேப்டன் ரோஹித் சர்மாவின் அதிரடி சதத்தால் எளிதாக வென்றது.